நீங்க படுகிற பிரயாசத்துல ஒரு பதில் வரணும், ஒரு மாற்றம் வரணும், ஒரு ஏற்றம் வரணும், ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு சமாதானம் உண்டாகணும், நன்மைகள் வரணும், எதிர்பார்க்கிற காரியங்கள் வரணும் அப்படின்னா அவர் வழியில நின்று பிரயாசப்பட வேண்டும். இதுதான் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இஷ்டத்துக்கு நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், கவலைப்படுறோம், துக்கப்படுறோம், அதுக்காக ஓடுறோம், அதுக்காக என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம், தூங்குறது கிடையாது, தலையை போட்டு பிச்சுக்கிறோம். இல்லை, இப்படியெல்லாம் பண்ணுறதுனால ஒரு பதிலும் வராது, ஒரு காரியமும் நடக்காது, ஒரு காரியமும் ஆகாது, வாய்க்காது. இங்கே கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வழியில நின்று நீ பிரயாசப்படு, உன் பிரயாசத்துக்கு பதில் வரும், சக்சஸ்ஃபுல்லா மாறும். ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்றாரு, உன் வாழ்க்கை உன்னிடத்துல நான் கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பு இது சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னா நீ என் வழியில நின்று பிரயாசப்பட வேண்டும். என் வார்த்தையை கவனி, என் வார்த்தை மீது உன் கவனத்தை வை, என் வார்த்தையும் வாயில வை, என் வார்த்தையின்படி நீ நடந்து கொள், நான் சொல்றத கேளு. அதாவது சிம்பிளா சொல்ல போனா என் பேச்சை கேளுன்ற. அல்லேலூயா. ஏன் அவர் பேச்சை கேட்கணும்? நீங்க சொல்லுங்க, ஏன் அவர் பேச்சை கேட்கலாம்? எல்லாம் அறிந்தவர், எல்லாம் கரங்களை தட்டுங்க. எல்லாமே தெரியும் அவருக்கு, நமக்கு தான் எல்லாமே தெரியாது, அவருக்கு எல்லாமே தெரியும். He knows everything. இந்த பூலகத்தை குறித்தும், வானத்தை குறித்தும், மனிதர்களை குறித்தும், எல்லாவற்றை குறித்தும், பிசாசுகளை குறித்தும் எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. எனவே அவர் பேச்சு நாம கேட்கணும். நமக்கு தான் தெரியறதில்லை, எங்க போனோம், என்ன பண்ணோம், என்ன பேசணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி ஆசீர்வாதங்களை எடுக்கணும், நன்மைகளை சுதந்திரிக்கணும், அது நமக்கு தெரியாது. நமக்கு சரியா தெரியறது இல்லை. நிறைய நேரத்தில் குழம்பி போறோம். எப்படி வெற்றி பெறுவது என்பதும் தெரியல, எப்படி ஜெயம் எடுப்பது என்பதும் தெரியல. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் பேச்சை கேளு அப்படின்றார். நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறேன், இதுல உனக்கு சகல ஆலோசனைகளும், இதுல சகல ஞானமும் அறிவும் இதுல நிறைஞ்சிருக்கு. கர்த்தருடைய ஞானம், வல்லமை, சகலமும் இதுல நிறைஞ்சிருக்கு. இதுல நம்முடைய கவனத்தை வைக்கும் போது நம்முடைய பிரயாசங்கள் பலனுள்ளதாய் மாறும், பலனுள்ளதாய் மாறும். நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கு பலன் உண்டாகும். நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி உண்டாகும், ஜெயம் உண்டாகும். ஆமெனா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க?